லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு இது எத்தனாவது வசனம்? அல்ல 43. ஓகேவா? இயேசு இந்த வசனத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. வருஷம் ஒரே நாள் மட்டும்தான் இந்த வசனத்தை நம்ம படிப்போம். எப்பங்க? குட் ஃப்ரைடே அன்னைக்கு. எப்போ? குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு சுவாமி பேசின இரண்டாவது வார்த்தை. இந்த வார்த்தையோட அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். இதெல்லாம் அந்த 7 வார்த்தை எப்பெல்லாம் பேசணும்? குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் தான் பேசணும். அதுக்கப்புறம் அந்த தூசி தட்டி போடுறோம். ஆனா இயேசு சுவாமி இன்னைக்கு இந்த அவசரத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. ஏங்க இந்த கல்வனை குறித்து இன்னைக்கு நாம பாக்குறோம் அப்படின்னா, அவர் சொல்றார், இன்றைக்கு நீ என்னோட கூட எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய் என்று ஒரு கல்வனை பார்த்து இயேசு சுவாமி சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40வது வசனம் படிங்க பார்க்கலாம். இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பயப்படுகிறது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பயப்படுறான்னு அர்த்தம். கரெக்டா? ஐயா, நீ பயப்பட்டாதானே இப்போ நீங்க வண்டி ஓட்டுறீங்க. வண்டி ஓட்ட தெரியாதா அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதா அப்படிங்கிறோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? பயப்படுறது இல்லையாடா அப்படின்னு சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஆண்டவருக்கு பயப்பட்டவனா இருந்தான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற முதல் கேரக்டர், முதல் குவாலிஃபைட் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்பட்டார். யோசேப்பு கர்த்தருக்கு பயப்பட்டார். அடுத்தது தேவனுக்கு நெகேமியா லஞ்சம் வாங்கல. ஏன்? கர்த்தருக்கு பயந்தான். ஆண்டவர் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி நடுங்கிறதா? கைகாலெல்லாம் நடுங்குறதா? என்ன பயம்னா என்ன? பயம்னா என்ன? எப்ப பயம் வரும்? செய்ய வேண்டான்னு சொன்னத செய்யும் பொழுது என்ன வரும்? பயம் வரும். அப்போ அவர் சொல்றாரு, ஐயோ இது பாவம். யோசேப்பு என்ன செஞ்சான்? ஐயோ நான் பாவம் செய்யக்கூடாது. எனக்கு அப்பா கண்டிக்கல, அண்ணன் தம்பி கண்டிக்கல, சொந்தக்காரன் கண்டிக்கல. ஆனா யார் பாக்குறா? கர்த்தர் பாக்குறார். நான் பாவம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. அப்போ யோபு பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். அப்படின்னு ஒவ்வொரு காரியத்துல ஆபிரகாம்ல இருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கிட்ட இருந்த ஒரு நல்ல கேரக்டர் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, நீ மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா? நம்ம காசு கொடுக்கற அந்த ஆள் வந்து என்ன போய் சட்டையை பிடிச்சு கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனா யாருக்கு நான் பயப்படுறேன்? கர்த்தருக்கு பயப்படுறான். ஐயோ இது தப்பு, அது உழைத்த காசு, நம்ம கொடுத்துடணும். ஆண்டவர் பார்க்கிறாரு, தெரிஞ்சிருச்சு நான் தப்புன்ட்டு. அது என்ன பண்ணணும்? உடனே அதை சரி செஞ்சிடணும். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் அந்த மனுஷனுக்கு இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கு நீ பயப்படு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கூட 24 மணி நேரம் நம்மளுடைய தாய் தகப்பன் கூட வரமாட்டாங்க, நம்மளுடைய மனைவி கூட வரமாட்டாங்க, நம்மளுடைய கணவன் கூட வரமாட்டாங்க இல்லையா? ஆனா நீ என்ன வேணா செய்யலாம் இந்த உலகத்துல. ஆனா நான் சொல்லுவேன், அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க, அண்ணன் தம்பி கூட வரமாட்டாங்க, கணவன் கூட வரமாட்டான்,
மனைவி கூட வர மாட்டா, ஆனால் நான் சொல்லுகிறேன் என் ஆண்டவர் என் கூடயே வருகிறார். அல்லேலூயா. அது ஒரு பயம் இருக்கு எனக்கு. நான் யார்கிட்ட பேசுறேன், நான் எப்படி பார்க்கிறேன், எப்படி நடக்கிறேன், எப்படி திங்க் பண்றேன், இதெல்லாம் யார் பார்க்கிறா? ஆண்டவர் பார்க்கிறாரு. அவருக்கு பிரியமில்லாம நான் செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வருது. அல்லேலூயா. அப்ப அந்த கன்வென்ட் என்ன இருக்கு? பயம் இருந்தது. அல்லேலூயா. சொல்றான், நீ எப்படி பயப்படாம இருக்க இல்லையா? அடுத்தது சொல்ற பாருங்க, 41வது வசனம். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். போதும். அவன் சொல்றான், நாம என்ன பண்ணோம்? தப்பு செஞ்சோம், அதனால தண்டனை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தன் தவறை என்ன பண்றான்? உணர்கிறான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். ஆனால் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஐயா, நீ எவ்வளவு பெரிய பாவம் வேணா செஞ்சிருக்கலாம், செய்யலாம்னு சொல்லல, நல்ல கவனி, செய்யலாம் சொல்லல, செய்து இருக்கலாம் இந்த செகண்ட் வரைக்கும். ஆனா நீங்கள் அதை அறிக்கை செய்து ஆண்டவர்ட்ட கிருபையை நீங்கள் வாங்கி கொண்டால் கர்த்தர் உங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவம் பைபிள் சொல்லுது, உன் பாவம் செவ்வேறி போய் கிடந்தாலும் கர்த்தர் அதை எப்படி மாற்றுவார்? உறைந்த பனியை போல மாற்றுவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை நீ என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது கர்த்தர் கண்களிலே உனக்கு என்ன கிடைக்கும்? ஆனா நான் இத சொல்றப்போ நம்ம ஆண்டவர்ட்ட சரண்டர் ஆகி நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு பல வருஷம் ஆயிரும். ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க அதை மன்னிக்கவே மாட்டோம். நீ மனமாறி 10 வருஷம் இருந்திருப்ப, ஆனா அந்த அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில யாருமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சொல்லுகிறார், பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்தை மாத்திரமல்ல பாவத்தின் தோஷத்தையும் மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஐயா, நீ இருந்த இடமே தெரியாம போகும்படியே என் ஆண்டவர் செய்வார். அடுத்தது சொல்றாரு, நீ பாவத்தை நீ அறிக்கை செய்யும் பொழுது உன்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து உன்னை என்ன பண்ணுகிறார்? காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அதுக்கு பிராயச்சித்தம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா? வாயால இருதயத்திலிருந்து, ஆண்டவரே நான் இது தவறு செய்துட்டேன், இப்படிப்பட்ட தப்பு செய்துட்டேன், என்னை மனதார மன்னிச்சிருங்க, நான் மீண்டும் இந்த தவறை செய்யாதபடி என்னை பாதுகாத்துக்குங்கப்பா அப்படின்னு நீங்க மனதார நீங்க அதை சரண்டர் பண்ணும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அந்த பாவத்தை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு, நான் ரொம்ப பெரிய பாவம் செய்துட்டேன், மன்னிப்பாரா? நான் நிறைய தடவை பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பாரா? ஆண்டவர் சொல்றார், 7 முறை மன்னிக்கிறது. அல்லேலூயா. ஐயா, அவர் மன்னிக்கிறாரு, மன்னிக்கல, நீ என்ன பண்ணு? மன்னிப்பு கேட்டுட்டே இரு, பாவம் குறைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தெரியுமா? நீ பாவத்தை அறிக்கை செய்து நான் விட்டறணும் 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 நீ கேட்க 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 நீங்கள் செய்கிற பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும். புரியுதா? நீ அறிக்கை செய்து விட்டு விடணும்னு நினைக்காம இருந்தாதான் பாவம் பெருகும். நான் ஒரு பொதுவா சொல்லுவேன், நீ உபவாசம் பண்ணும் பொழுது காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? எதுவுமே சாப்பிடக்கூடாது இல்லையா? அதுதான் ப்ராப்பர் உபவாசம். நான் ஒரு நேரம் எடுக்கிறேன், அது அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. அதே மாலை காலங்களிலே சூரியன் உதிக்கிறதுல இருந்து அஸ்தமிக்கிற வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணாங்க? சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம இருந்தாங்க. ஆனா நான் என்ன சொல்வேன், நல்ல லிக்விடா குடி, பால், மோர், தண்ணி, ஜூஸ் எல்லாம் குடி. ஆனா வாய் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? அசைப்படக்கூடாது. ஓகேவா? அப்படி the first 7 வாரம் தொடர்ந்து உபவாசம் எடுங்கன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வாரம் பெரிய ஃபேண்டா பாட்டில் இந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு 2 லிட்டர் பால், பரவாயில்ல குடிங்க, போட்டு போட்டு குடிச்சிட்டே இருப்பான். ஒரு 10-20 தடவை அந்த நாள்ல என்ன ஆயிரும்? லிக்விட் போயிடும். நீங்க வேணா பாத்துக்கணும். 2வது வாரம் என்ன தெரியுமா ஆகும்? 20-15 மாறும் தெரியுமா? 3வது வாரம் 10 மாறும்.
அடுத்த 4-5 வாரத்துல போகும் பொழுது அதனுடைய அளவு அப்படியே என்ன ஆயிரும். ஏன்? உங்க வயிறு, உங்க மைண்ட் எல்லாமே, உங்க பாடி எல்லாம் செட் ஆயிரும். இன்றைக்கு உபவாச நாள். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற உறுப்புகள் அதுக்கு என்ன ஆயிரும், ஆயத்தமாயிரும். இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பழகிரும். நீங்களே குடிக்கணும்னு நினைச்சாலும் குடிக்காது. அப்படிதான் பாவத்தை நீங்க அறிக்கை செய்து நான் செய்யக்கூடாதுன்னு நீங்க விட நீங்க செய்யற பாவமும் குறைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர்மா இவ்வளவு அனுபவிச்சு சொல்றீங்கன்னா, நான் பாவி, என் அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. உண்மை என்ன அப்படி பாக்குறீங்க? நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸா தான் சொல்றேன். நான் பெர்ஃபெக்ட் இல்ல, நிறைய காரியம். அப்ப நான் என்ன பண்றேன், நான் பரிசுத்தமாகணும்னு டே பை டே நான் அறிக்கை செய்ய ஒரு சின்ன தப்பு வராது கூட என்னது மாறுது. பெரிய பாவம் எல்லாம் போயிருச்சு. சின்ன பாவத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னா எனக்குள்ள நான் வளர்றேன்னு அர்த்தமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. நான் பரிசுத்தமாகணும்னு கேட்க எங்கிட்ட இருந்து எரைஸ் பண்ணிட்டே இருக்க. இன்னைக்கு அந்த மாதிரி பெரிய பாவம்லாம் நானே நினைச்சாலும் என்னால செய்ய முடியல. ஏன்? கிருபை வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, அந்த பாவத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணுவாரு, காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். அந்த பாவத்தை என்ன பண்ணுகிறார், நீக்கி சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப சுத்திகரிப்பார்? உணரும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராமா, உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்களேன். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கும். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். யார் ரட்சிக்கப்படணுமா? யார் ரட்சிக்கப்படணும்? இஸ்ரவேல் யாரையா? நீங்களும் நானே இஸ்ரவேல் சந்ததி. நம்ம ரட்சிக்கப்படணுங்கிறத யாருடைய விருப்பம்? ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அது எப்படி நடக்கும்? 10ஆவது வசனம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நீ ரட்சிப்புண்டாக வாழ்நாளை அறிக்கை பண்ணப்படும். ஐயா, நீ என்ன பண்ணணுமா? ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? விடுதலை. ரட்சிப்பு என்பது விடுதலை. நீ விடுதலை அடையணும்னா நீ என்ன பண்ணணுமா? வாயினால் அறிக்கை செய்யணும். நான் மனசுக்குள்ள சொல்லிட்டேங்க, அந்த சாக்கு போக்கெல்லாம் ஆகாது. மனுஷன் முன்னாடி நீ மனசுக்குள்ள சொல்லிக்கோ, ஆனா ஆண்டவர் முன்னாடி என்ன பண்ணணும்? வாயினால நீ சொல்லி என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. அப்படி நீ அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. மனுஷன் முன்னாடி நீ நான் பாவிங்கன்னு சொல்லி இந்த பாவம் செஞ்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா யார் முன்னாடி சொல்லணும்? ஆண்டவர் முன்னாடி வாயை திறந்து, ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்தேன், என்ன மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி வாயினால நீ என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்படி அறிக்கை செய்தா அந்த அறிக்கையை யார் கேட்கிறார்? ஆண்டவர் கேட்கிறார். அவர் கேட்டு உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த கல்வெட்டு இருந்த ஒரு நல்ல கேரக்டர். 41வது வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுது. நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம். நமக்கு வந்த பனிஷ்மென்ட் கரெக்ட். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு போதும். இவரோ யாருங்க? நீதிபரர். ஹல்லேலூயா. ஐயா, இயேசு சுவாமியை பார்த்து அவன் சொல்லுகிற காரியம், இவர் யாரு? நீதிபரர். அப்படின்னு இன்னொரு பக்கத்துல இருக்கிற கல்வனை பார்த்து என்ன பண்றாரா? கடிந்து கொள்ளுகிறார். ஐயா, ஊழியர் செய்யறாயா? எங்க இருந்துட்டு? சிலுவையில தொங்கிட்டு. இன்னும் 1 மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ சாக போறவன் சிலுவையில நின்னுட்டு கடைசி நிமிஷத்துல என்ன செய்யறான்? ஊழியர்
செய்யறான், ஊழியம் செய்தான். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 2 தீமோத்தேயு 4:2 ஒருவர் வாசிங்க. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து. போதும், நல்ல கவனி. மற்றவர்களுக்கு பயம் உண்டாக ஒருத்த பாவம் செய்தா எல்லாருக்கும் முன்னாடி அவனை என்ன பண்ணுவாமா? என்ன செய்வான்? அடிந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அடுத்தவன் பயப்படணும். ஒருத்த தப்பு செஞ்சா நீ என்ன பண்ணு? பார்த்துட்டு சும்மா இருக்காத. அந்த தப்பு செய்யறவனை பார்த்து நீ என்ன பண்ணு? கடிந்து கொள். அவன் நீ கடிந்து கொள்றத பார்த்து மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? பயம் உண்டாகும். அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க என்னுடைய வாய்ஸ வச்சு நான் எப்படி இருக்கேன்னு அமைதலாயிருங்க. ஏன்? என் நார்மல் வாய்ஸ் தெரியும், கோபமா இருக்கிற. ஆமா, அவங்க பண்ண தப்புக்கு கட்டிட்டே கொள்ள தேவையில்லை, வாய்ஸ்லயே வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. சாரிங்கம்மா, நான் லேட்டா வந்தேன் இல்லையா? ஒரு மக 10:15 எனக்கு ஃபோன் பண்றா, அம்மா நான் வந்துட்டேங்கம்மா, நான் இங்கதான் இருக்கேன். சரிம்மா. இன்னொரு சர்வெண்ட் லீவு. 10:15 ஃபோன் பண்ணாங்க, வருவாங்கன்னு பார்த்தா வரல. கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனர் அம்மா வேற பாவம் சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா? நான் போயிட்டு அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு குளிச்சுட்டு வெளில வரேன். அப்பதான் வராங்க. 10:40. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆச்சு? அரை மணி நேரம். நான் பாட்டுக்கு அமைதலா இருந்தேன். ஸ்தோத்திரம்மா, பிடிச்சு வாங்குவாங்க. அரை மணி நேரம் ஒரு கடையில உனக்கு என்ன நியாயம்? யார் வீட்டுக்கு நீ வேலைக்கு வர? எங்க வேலைக்கு வர? உன்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? ஐயோ அம்மா இத நோ. ஒரு பெண் என்ன பண்ணக்கூடாது? ரோட்ல நின்று பேசக்கூடாது. சாரிங்க. இப்ப நான் அதை அவங்க ஏன் கடிந்து கொள்றேன்? திருப்பி அந்த தப்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க யதார்த்தமா என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அதை யாரு கடிந்து கொள்ளணும்? நம்ம தான் கடிந்து கொள்ளணும். மீண்டும் அதை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. பயந்து என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டா வந்துருவோம். அப்போ இவன் என்ன செய்யறான்? பக்கத்துல இருக்கிற கல்லன் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண பரியாசம் பண்ணும் பொழுது இந்த பக்கம் இருக்கிற 2 பேரும் திருடனுங்க தான், 2 பேரும் பனிஷ்மெண்ட் தான், 2 பேரும் 2 சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. ஆனா அவன் சொல்றான், அவனை கடிந்து கொள்ளுகிறான். என்ன செய்யறான்? உன் குழந்தை தப்பு செஞ்சா திட்டுவியா, அடிப்பியா, அடிக்க மாட்டியா? அடிப்பீங்கல்ல, திட்டுவீங்கல்ல. அதுதான். அப்ப அவன் தப்பு செய்யற உடனே ஆண்டவரை தப்பா பேசுறோம்னு அவன் என்ன செய்யறான்? கடிந்து கொள்றான். 2 தீமோத்தேயு 4:2 படிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. போதும். சமயம் வாச்சாலும் வாக்கிலனாலும் நீ எதை சொல்லிடணும்? சத்தியத்தை சொல்லிடு. அவன் செய்யறான். அப்ப அவன் ஊழியலாம் இல்லையா? சொல்லுங்க, எங்க இருந்து ஊழியம் பண்றான்? நமக்கு அப்படியே ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருக்கிறமே, அப்படி இல்ல. அவன் என்ன 2 மணி நேரத்துல அவன் என்ன பண்ண போறான்? சாக போறான். ஆனா அவன் கரெக்டா செய்யறான். திருவசனத்தை கரெக்டா, சத்தியத்தை சொல்லி தரான். கரெக்டா தப்பு செஞ்சவனை கண்டிக்கிறான். அப்ப யார் என்ன பண்றான்? ஊழியம் பண்றான். அல்லேலூயா. எங்க உட்கார்ந்து ஊழியம் பண்றான்? சிலுவையில தொங்கிட்டு ஊழியம் பண்றான். இன்னைக்கு கம்ஃபர்டபுளா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, ஊழியம் செய்யறோமா? எல்லாரையும் ஒரு சிலுவை மரம் போட்டுடலாமா? ஊழியம் செய்யணும்னா கடைசி நிமிஷத்துல தான். நீங்க நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஊழியம் இல்லையா? இல்ல. இவன் என்ன பண்றா பாருங்க. அப்ப என்ன பண்ண அந்த கல்வன்? சிலுவையில் இருக்கிறவனுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யறான். நம்ம எல்லாரும் இந்த 2வது வார்த்தை இவ்வளவு கருத்து இருக்குன்னு நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. கடைசி நிமிஷத்துல கல்வனுக்கு வந்த வாய்ப்பியா? ஆண்டவரை பார்த்து கேட்டா ஆண்டவர் சொல்லிட்டார், இன்றைக்கு நீ என்னோட கூட. ஏன் இத்தனை அவனுக்கு கேரக்டர் இருக்குது, இத்தனை காரியம் அவன் செய்யறான். அதனால பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட. சும்மா கேட்டோன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா? இல்ல. அவன் கிட்ட நற்கிரியைகள் இருப்பதை பார்த்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறதுனாலே கர்த்தர் சொல்லுகிறார், என்ன செய்ய, இன்றைக்கு நீ என்னோடு கூட. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே,
பல வருடங்களா இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அந்த கல்வன்கிட்ட இருந்த நற்காரியங்களை ஒருவரும் சொல்லி நான் கேட்டதில்லை. நீங்க கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க, இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னா, பரதேசி என்பது என்ன, இதெல்லாம் தான் பேசி கேட்டிருக்கோம். ஆனா ஏன் இந்த கல்வன் பரதேசிக்கு போக தகுதியா இருந்தானா, அவங்ககிட்ட என்ன தகுதின்னு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கறப்பதான் தெரிஞ்சு. அல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த கல்வன்கிட்ட இருந்த காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். இரண்டாவது தன்னுடைய தவறை என்ன பண்ணான், உணர்ந்தான். மூன்றாவது காரியம் கல்வனை கடிந்து கொண்டு ஊழியம் செய்தான். நான்காவது காரியம் 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். போதும். அடுத்தது காரியம், நாலாவது காரியம் பாருங்க. அவன் நன்றாக அறிந்திருந்தான் இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் உண்டு என்பதை யார் அறிந்திருந்தார்? கல்வன் அறிந்திருந்தான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு இந்த சரீரம் மரித்து போனா 50 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? ஒவ்வொரு மனுஷனுடைய ஆயுள் காலம் எத்தனைங்க? 70. பெலத்தின் மிகுதியினால் 80. ஐயா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தா 100ன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 100 வருஷத்தோட இந்த பூமியில என்ன வேணா பண்ணிக்கலாம்ப்பா. அம்பானி மாதிரி ஒரு டம்ளர் டீ 2 லட்சம் ரூபாய்க்கு கூட இல்ல, 20 லட்சம் கூட குடி. ஆனா இதன் பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இந்த பூமியிலே நீ வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு, அது பரலோகத்திலே. அல்லேலூயா. அப்படி ஒரு ராஜ்யம் நமக்காக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு மேல ஒரு பெரிய பங்களா ரெடி ஆயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அங்க ஒரு பங்களா ரெடி ஆயிட்டு இருக்குது. அந்த பங்களா ரெடி ஆயிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, அது ரெடி கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் பண்ண உடனே வந்து உடனே என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. அங்க இந்த மாதிரி வேலைக்கு போக தேவையில்லை, கடன்காரன் தொந்தரவு இல்லை, கண்ணுக்காரன் தொந்தரவு இல்லை, குழு தொந்தரவு இல்லை, சொந்தமாக தொந்தரவு இல்லை, கட்டின கணவனுடைய தொந்தரவு இல்லை, பிள்ளைகளுடைய தொந்தரவு இல்லை, மனைவி தொந்தரவு இல்லை. அதுதான் சொல்ல வரையா, சொல்ல வர மனைவி தொந்தரவு இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? எப்பொழுதும் சந்தோஷமாக துதித்துக் கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை யார் அறிந்திருந்தார்? ஆமா, கல்வன் அறிந்திருந்தான். அவருடைய ராஜ்யம் அழிந்தே போகாது. 1000 வருஷ அரசாட்சியிலே நீங்களும் நானும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கத்தான் இங்க ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதுக்குதான் இடையில அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் அங்க போய் இங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கிறோம். அல்லேலூயா என்பது யாருடைய பாஷை? பரலோகத்துல பேசப்படுகிற பாஷை. அல்லேலூயா. ஆமா. ஏன் வெண்வஸ்திரம் தரிக்கணும்? அங்க கலர் கலர் ஜிகு 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 நல்ல முடியாது. பரலோகத்துல ஒரே ஒரு ட்ரெஸ் தான். என்ன ட்ரெஸ்? ஒரே வெண்வஸ்திரம் தான். ஆணோ பெண்ணோ நல்லவனோ, அதாவது கருப்போ வெள்ளை. ஆண்டவரே, நான் ரொம்ப டார்க்கா இருக்கிறேன், வெள்ளை ரொம்ப அடிக்கும். ஆண்டவர் சொல்லுவார், கட்ட விருப்பம்னா உள்ளவா, இல்லைன்னா ஓடிட்டே. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே வஸ்திரம். என்ன வஸ்திரங்க? வெண்வஸ்திரம். ஒரே வஸ்திரம்னு எனக்கு ஒரு ஞாபகம். நான் படிச்ச ஹாஸ்டல்ல இந்த வெளியில, அதாவது இந்த கேம்பஸ் சுட்டு நாங்க வெளியில ஸ்கூலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் 2 பேர் கை பிடிச்சுக்கணும். செம்மறியாடு மாதிரி தான் போகணும், வெள்ளாடு மாதிரி போயிடக்கூடாது. எப்படி போகணும்? எப்படி செம்மறியாடு போகும் தெரியுமா? கீழே குமிஞ்சு ஏதோ தேடிட்டே போகணும். தப்பி தவறி நீ ஏதாவது இப்படி பார்த்துட்டீங்கன்னா, நீ எந்த இடத்துல போஸ்டர் பார்த்தங்கிறது சாயந்தரம் நீ உள்ள போனோடனே வார்டன் தடியோட நிப்பாருங்க. வழி இந்திரா கழகத்தை தாண்டப்போ
நீ என்ன பார்த்த? சினிமா போஸ்டர் பார்த்தியா? கைய நீட்டு. அட பாவமே, 4:30 மணிக்கு முன்னாடியே SMS வந்துருச்சு. அதனால என்ன பண்ணணும்? கைய 2 பேர் கோத்துக்கிட்டு ஆமா அப்படியே போகணும். எங்களை பார்த்தாவே அந்த ஊரே கோபியே தெரியும். இதெல்லாம் போர்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதை விட ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே 6 நாள் என்ன பண்ணணும்? யூனிஃபார்ம், வெள்ளையும் ப்ளூ இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கலர். சர்ச்சுக்கு அது யூனிஃபார்ம் ஒரே மாதிரி காட்டன்ல பெரிய பெரிய சூரியகாந்தி பூ போட்டு எல்லாருக்கும் 40 பேருக்கு ஒரே மாதிரி துணி. அப்படியே பஞ்சம் பரதேசிக்கு மாதிரி சர்ச்சில் போய் உட்கார்ந்தா எல்லாரும் பார்ப்பாங்க, இது என்ன ஹாஸ்டல் பிள்ளைங்க. அங்க ஒரு யூனிஃபார்ம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ இந்த ட்ரெஸ் போடணுமா இல்லையா? ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கும். அந்த 40 பேர்ல ஒரு சிலருக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் தான் இருக்கும். சர்ச்சுக்கு போட்டு வரக்கு நல்ல ட்ரெஸ் இருக்காதுங்கிறதுக்காக அதுல கூட ஒரு பர்ஃபெக்டா எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப எங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நாங்க அதெல்லாம் யோசிக்கிறப்ப எங்களை எவ்வளவு நேர்த்தியா எங்க அப்பா வளர்த்திருக்காரு பாருங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே உடை. அந்த உடைய பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிறாங்க இது எங்க தாளுங்க. ஹாஸ்டல் ஆடுங்க. ஹாஸ்டலுடைய ஆட்டுக்குட்டிகள்னு தெரியற மாதிரி பரலோகத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது. என்னங்க? அதுல சின்ன சின்ன ஏதாவது பூ போட்டுக்கலாமா? நம்மாட்கள் கேட்கறது கம்மியோட எனக்கு பியூர் ஒயிட்ல வாங்கினா போன் பண்ணி கேட்கறாங்க, அம்மா சின்னதா ஏதாவது லைட் பூ போட்டுக்கலாமா? ஓடிடு. உன்னால இங்கேயே வெள்ளை வஸ்திரம் தரிக்க முடியலன்னா நீ எலிஜிபிள் இல்ல. எங்க எலிஜிபிள் இல்ல? பரலோகத்திற்கு நீ என்ன டிக்கெட் வாங்க தகுதி இல்ல. அப்போ வெண் வஸ்திரம் வாங்காதவங்க எல்லாம் என்ன பண்ணிடணும்? வாங்கிடுவோமா? பார்க்கலாம் நன்றி. அப்படின்னா நீ இன்னும் இங்க எங்கெல்லாம் போக ப்ரிப்பேர் இல்ல. நீங்க வேணா பாருங்க, நீங்க வெண் வஸ்திரம் போட்டீங்கன்னா போடுறப்பவே நமக்கு ஒரு அப்படி ஒரு மகிமை இருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாம் விட எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுதான் பரலோகத்தில். அப்ப அப்படி ஒரு அழிவில்லாத ராஜ்யம் இருக்கிறது என்பதை யார் அறிந்திருந்தான்? கல்லன் அறிந்திருந்தான். அப்ப 5வது காரியம் 42வது வசனம் பாருங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அல்லேலூயா. கேக்குறான், ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வர்றப்ப என்ன பண்ணுங்க? அடியேனை ஆண்டவரே நான் உங்களுக்காக பாருங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். அந்த பக்கம் இருக்கிற கல்வெட்ட உங்களுக்காக தான் நான் சண்டை போட்டேன், உங்களுக்காக தான் நான் பேசுறேன். என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம சில பேர் பார்த்திருக்கீங்களா, பிச்சை எடுக்கிறது கூட யாராவது போடுவோம். பார்த்திருக்கீங்களா இல்லையா? அவன் என்னதான் எடுப்பான்? பிச்சை. ஆனா கேட்கறது எப்படி? அதிகாரமா நம்ம என்னமோ கடவாங்கிற மாதிரி கேட்பான். ஏதாவது போடுமா? நீங்க சென்னையில எல்லாம் போனீங்கன்னா கீரை விற்கிறவங்கல இருந்து பிச்சை எடுக்கிறவங்க வரைக்கும் என்ன வச்சிருக்காங்க? ஸ்கேனிங் வச்சிருக்காங்க. அது தெரியுமா? நமக்கு கூட ஸ்கேனிங் இருக்காது, அவங்க ஸ்கேனிங் வச்சிருக்கோம். சென்னை போன புதுசுல நானும் என்னுடைய பொண்ணு பையன் எல்லாம் ஒரு கடைக்கு போறோம். வெளியில நின்றுட்டு இருந்தோம். ஒரு அம்மா வந்து ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்ம ஊர் நினைச்சிட்டு 5 ரூபாய் காயின் எடுத்து கொடுத்தேன். அதனுடைய முகம் விகாரமாயிருச்சு. திருப்பி கொடுத்துருச்சு. இந்தாமா நான் வேணா இன்னொரு 5 ரூபாய் சேர்த்து தரேன்னுச்சு. எனக்கு ரொம்ப கேவலமாயிருச்சு. உடனே பொண்ணு வந்து, மம்மி இங்கெல்லாம் 5 ரூபாய் போடக்கூடாது. என்ன 5 ரூபாய் போடக்கூடாது? எவ்வளவு போடணுமா? 10 ரூபாய் தான் போடணும். அட கடவுளே, 10 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 10 ரூபாய்க்கு கம்மியா போட்டேன்னு என்ன ஆயிருமா? சண்டைக்கு வரும். நீ என்ன விட பெரிய பிச்சைக்காரி, இன்னும் உனக்கு இன்னொரு 5 ரூபாய். அல்லேலூயா. ஆமா. அப்ப பாருங்க, அவன் அப்படி ஒரு அதிகாரத்துல கேட்கல. ஆண்டவரே நான் என்ன பண்றேன்? உங்களுக்காக அவன்கிட்ட பேசுறேன். அதனால எனக்கு நீங்க என்ன பண்ணணும்? கொடுத்ததும் தீரணும்னா சொல்லல. என்ன பண்றாரு? ஆண்டவரே நீர் அந்த போகிற இடம் போகும் பொழுது இந்த அடியானை
நினைத்தருளும் சுவாமி என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். நான் இந்த இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, வேலூர்ல சாப்பாடு காசு. அப்போ உள்ள இருந்து ஒரு இன்னொருத்தர் இருப்பாங்க தெரியுமா? நமக்குள்ள 2 ஆளுங்க இருப்பாங்க. ஒண்ணு யாருங்க? ஏசப்பா இருப்பாரு. இன்னொரு பெரிய கல்லன் ஒருத்தர் இருப்பான். யாரு? நம்மால் தான் மனசாட்சியில பிசாசு பாவை இப்ப வெளியில எனக்கு கத்துவான். படுவாவீங்களா நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில என் பேர சொல்றாங்க. அவன் செய்யல, நமக்குள்ள இருக்கிறான் பாத்தீங்களா? அது ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. கேடும் இருக்கிறதுலயே நம்பர் 1 மோசம் யாரு தெரியுமா? நம்ம இருதயம் தான். உடனே அது சொல்லுது, சின்ன புள்ள முன்னாடி நீ வந்து இப்படி நடந்துக்கியே, உன்னை பத்தி என்ன நினைப்பா? எப்படி எப்படி சொல்ற பாத்தீங்களா? உன்னை பத்தி என்ன நினைப்பா? அப்பாலே போ சாத்தானே, என்ன வேணா நினைச்சிட்டு போட்டும் இல்லையா? நான் என்ன பண்ணணும்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த மாதிரி உங்களை வந்து தூண்ட அதுக்காக சொல்றேன். நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா நான் என்ன சொல்லணும்? சொல்லி கொடுக்கிறேன். நம்ம இருதயம் அப்படிதான். அந்த இடத்துல உன் பிரஸ்டீஜ் என்ன பிரஸ்டீஜ்? போனா போயிட்டு போகுது. உண்மையை பேசுற இடத்துல பிரஸ்டீஜ் போனா போயிட்டு போகுது இல்லையா? தப்பா நினைச்சா நினைச்சிட்டோம். நான் சொல்றேன், என் ஆன்ட்டி இந்த தப்பா கூட பண்ணாம உணர்ந்து அதை திருப்பி கொடுத்துட்டாங்களே, என் பிள்ளை கத்துக்கிட்டுமே. ஹல்லேலூயா. அப்படி யோசி இல்லையா? ஆனா இந்த கல்வன் தன்னைத்தானே என்ன பண்றான்? தன்னைத்தான் என்ன பண்றான்? தாழ்த்துகிறான். எனக்கு தாழ்மைங்கிறதே கிறிஸ்துவத்துல குறைஞ்சிருச்சு. சாரி கஷ்டமா? எப்படி இந்த சாரிக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க. கடுப்பு மெடுப்பு ஏமா 3 வாரம் நீ வரல, உனக்கு கம்மியோட ஏன் கொடுக்க முடியாது, சாரிமா. நீ கேட்காம இருந்திருக்கலாம். சாரி கஷ்டமா? சாரிங்கிற ஒரு வார்த்தை ஓகேவா? அப்படி ஒருத்தர். இன்னொருத்தர் சாரிங்க, என்னால இந்த சிச்சுவேஷன் பாஸ்டர்மா வர முடியல, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க பாஸ்டர்மா. இறங்குமா இறங்காத? மனசு இறங்கும். ஆனா வார்த்தை ஒண்ணுதான், என்ன? சாரி. நான் சொல்லுவேன், இந்த இங்கிலீஷ்ல சொல்லாம நீ தமிழ்ல சொல்லி பாரு, கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும் தெரியுமா? மன்னிச்சிடுங்கிறது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். சாரிங்கிறது என்ன இருக்காது? வெயிட் இருக்காது தெரியுமா? மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ நமக்கு வலிக்கும், நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு. ஆனா சாரின்னு கேட்கிறப்ப அப்படி வலிக்காது இல்லையா? அப்ப இந்த கல்வன் என்ன செய்யறான்? தன்னைத்தானே தாழ்த்துகிறார். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அப்ப இந்த கல்வனுக்கு பரதேசியில இடம் கொடுத்தது சரியா தப்பா? அப்போ சரியா தப்பா? இந்த கல்வனுக்கு ஆண்டவர் பரதேசியில இடம் கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணும். கொடுக்கணும்னா இந்த கல்வன் என்ன செய்யணும்? தாழ்மைப்படணும். அப்புறம் முதல்ல என்ன பண்ணணும்? யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். இரண்டாவது, அடுத்தவங்க செய்யற பாவத்தை கண்டிச்சு நான் என்ன பண்ணணும்? அவன் தப்பு பண்ணா நமக்கு என்னங்க? அவன் போய் பண்ணிட்டு போறாங்க, எனக்கு என்ன கஷ்டமா அப்படின்னா? பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. எசேக்கியேல் புஸ்தகத்துல ஒரு பாவி ஒரு பாவம் செய்யறத உனக்கு காண்பிக்கிறார் ஆண்டவர்னா, நீ அந்த பாவத்தை அவனுக்கு என்ன பண்ணணுமா? கண்டிச்சு உணர்த்து. எப்பா நீ பண்றது தப்பு, இதன் மூலமா உன் குடும்பம் பாதிக்கப்படும், உன் சந்ததி பாதிக்கப்படும், உனக்கு அது பாதிப்புன்னு சொல்லி அவனுக்கு கண்டிச்சா, ஒரு சமயம் அவன் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினா உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே திருப்பு ஒரு பாவி பாவம் செய்யறத பார்த்தும் நீ கண்டிக்கல, அவன் அந்த பாவத்திலேயே இறந்துட்டானா, அவன் ரத்தபலி உண்மையில வரும். அந்த ரத்தபலி ஏன் ஒரு சமயம் நீ சொல்லி இருந்தா அவன் மனம் திரும்பி இருப்பானா என்னவோ? அல்லேலூயா. அப்போ இவன் என்ன செய்கிறான்? இரண்டாவது காரியம், இந்த கல்வன் செய்த வேலை என்ன? தன்னுடைய மற்றவன் செய்கிற தவறுகளை என்ன பண்றான்? கண்டிச்சு
உணர்த்துகிறான். கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? அந்த உணர்த்துகிறான். கடிந்து தன் தவறை என்ன செய்கிறான்? உணர்றான். இரண்டாவது காரியம், தன்னுடைய முதல் காரியம் என்ன சொன்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். இரண்டாவது, தன் தவறை அவன் என்ன செய்கிறான்? உணர்கிறவனாய் இருக்கிறான். மூன்றாவது காரியம், மற்ற கள்வன் செய்கிற தப்பிதத்தை பார்த்து என்ன செய்கிறான்? கடிந்து கொள்ளுகிறான். அந்த இடத்துல யாருக்கு ஊழியம் செய்கிறான்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறான். நான்காவது காரியம், கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறான். ஐந்தாவது காரியம், தன்னைத்தானே தாழ்த்துகிறான். இந்த 5 காரியம் நம்மகிட்ட இருக்கா? கஷ்டமா நாங்க நடந்துட்டு இருக்கிறோம். நாங்க ஒண்ணு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறான், அதனால அப்படி இருக்கிறான். நம்ம தான் என்ன நடந்துட்டு இருக்கிறோம் இல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இப்ப கேட்டு நீ செய்யலைன்னா கடைசி உனக்கு அங்கதான் இடம் நினைக்கிறேன். வேணுமா? எப்படி? அப்படியே கிராஸ் மாதிரி வச்சு கையும் காலும் அடித்து அது இல்ல, செயல்பட முடியல, வருமானம் இருக்காது, போகணும் நினைச்ச இடத்துக்கு கால் போக முடியலையே. 2 காலை என்ன பண்ணிருக்காங்க? ஆணிகள் கடவப்பட்டிருக்கு. கையில செய்யணும் நினைக்கிற வேலை செய்ய முடியல. கையில ஆசீர்வாதம் தங்கல. ஏன்? கையில என்ன இருக்கு? ஆணி அடிச்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப இப்ப நான் சொல்றபடி உங்களுக்கு இருந்தா நீங்க கூட எங்க தொங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களால என்னால என் கையினால செய்கிற காரியத்தை ஆசீர்வாதம் இல்ல, பொத்தலான பையில போகுது, ஓட்ட கையா இருக்கு, வேலை செய்ய முடியல, என்னால நினைச்ச காரியம் இந்த கையில செய்ய முடியலன்னா உங்க கை என்ன பண்ணிருக்கு? ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. நீ நினைச்ச இடத்துல அச்சீவ் பண்ண முடியல, உன் கால்ல போக முடியலன்னா உன் கால் 2 என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்ப நீ எங்க இருக்கணும்? நீங்களும் சிலுவையில தான் இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல்வனுக்கு வந்த விடுதலை இன்னைக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அந்த கல்வன் இருந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்தா, அந்த கல்வனுக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி பார்க்கிற தேவன் என்னுடைய தேவன் அல்ல. அவருக்கு பச்சைவாதம் தெரியாது. இன்றைக்கு நீங்களும் எந்தெந்த காரியம் நீங்க செய்யல. ஒரு சமயம் நம்ம கடவுளுக்கு பயப்படுவோம், நம்மளுடைய தவறை நம்ம உணர்வோம். ஆனா அடுத்தவன் செய்யற தப்ப நம்ம உணர்த்தி ஆண்டவருக்குள்ள அவனை வழி நடத்த மாட்டோம். இது நீங்க செய்யாத ஒரு காரியம். கரெக்டா? நம்ம பயப்படுவோம், நம்ம உணர்வோம். ஆனா அடுத்தவன் தப்பிதத்தை நம்ம என்ன செய்யறது இல்ல, தண்டிக்கிறது இல்ல, சொல்றது இல்ல, கடிந்து கொள்றது இல்ல. இல்லையா? இன்னைக்கு அந்த கேரக்டர் உங்களுக்கு வந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மீதி எல்லாம் நீங்க செய்வீங்க. மீதி இருக்கிறதால 4 காரியம் நீங்க செய்யலாம். ஆனா நீங்க செய்யாத ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சு என்ன காரியம்? என்ன காரியம் நீங்க செய்யல? கண்டிக்கல, கடிந்து கொள்ளல, கடிந்து கொண்டு அவனுக்கு சத்தியத்தை சொல்லல. அத செய்ய ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருப்போம்? பரலோக ஆசீர்வாதம் இந்த பூமியிலே நாம் சுதந்திரிக்கிறோம். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த சத்தியம் இவ்வளோ ஆழமா இருக்கு நான் நினைக்கவே இல்லை. பரதேசிக்கு சென்ற கல்வன் ஏன் ஆண்டவரே போனான்னு சொல்லி இன்னைக்கு நாங்க அறிந்து கொண்டோம். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். ஆண்டவரே அந்த பயத்தினால் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. தன் தவறை உணர்கிறான், பாவத்தை மறைக்கல, அவற்றை ஒரு வாயினாலே அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இரக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்வார். எல்லா வாய்களை திறந்து அறிக்கை செய்ய பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய தவறுகளை நான் உணர்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என் வாழ்க்கையில இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க சுவாமி. ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் ஆண்டவரே எவ்வளவு பேர் பாவம் செய்யறாங்க. என் நாலேஜுக்கு வருது, ஆனா நான் எதுவுமே கடிந்து கொள்ள, எனக்கு என்ன இல்ல ஆண்டவரே, அதை நீங்க விரும்பல. மற்றவர்கள் செய்கிற தப்பிதங்களுக்கு நாங்க ஆண்டவரை கண்டிக்கணும், உணர்த்தணும். அது என் மேல் விழுந்த கடமை நான் உணர்றேன் சுவாமி.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த கல்வனை போலதான் இன்னைக்கு நானும் செயலிழந்து இருக்கேன். நான் செய்த தப்பிதங்களுக்கு தான் எனக்கு நிறைய தண்டனை உண்டு. ஆனாலும் இந்த நாளில் அந்த கல்வனை போல உம்முடைய சமூகத்திலே என்னை நான் தாழ்த்துகிறேன். அப்பா, ஒரு விசை கர்த்தாவே, என்னை சுற்றி இருக்கிற என் நாலேஜுக்கு தெரிகிற தவறு செய்கிறவர்களை நான் கண்டித்து, இது நீ செய்கிறது தவறு, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி அவர்களை உணர்த்துகிற பிள்ளையாக என்னை மாற்று. உன் பாவத்தை மன்னிக்கிறவர் என் இயேசு என்று அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் சுவாமி. என்னுடைய வாயின் வார்த்தைகளை நீ திறப்பீராக. உடைய ராஜ்யம் உண்டு என்று, மறுமையில் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி. அடுத்து சொல்லுங்க, உங்களை தாழ்த்து ஆண்டவரே, இதுவரையும் நான் இப்படிப்பட்ட காரிய வாழ்க்கையில நான் செய்யல, என்னை மன்னிச்சிருங்க சுவாமி. என்னை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே, என்னையும் நினைத்தருளுவீராக சுவாமி. நானும் செயலிழந்து இருக்கேன் ஆண்டவரே, என்னால எந்த காரியமும் செய்ய முடியல. என் கையின் பிரயாச ஆசீர்வாதமா இல்லப்பா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லப்பா. என் வாழ்க்கையில பல குறைகளோடு நான் இருக்கேன். காரணம் என்கிட்ட இருக்கிற குறைகளே காரணம் சுவாமி. என்னை ஒரு விசை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை ஒரு விசை தாழ்த்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, தரை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. இந்த பாவியாக என் மேல் கிருபையாய் இருப்பீராக என்று சொல்லி யாரெல்லாம் உங்களை நீங்களே ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க போகிறது. அன்றைக்கு அந்த கல்வனை இரக்கம் செய்து இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்ன தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து, உங்களுடைய தாழ்மையை பார்த்து உங்களை மேல் மனதுருகி இன்று முதல் நானும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று என் தேவாதி தேவன் சொல்ல வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க.